சார்பாக முதல் வழக்கத்தை தெரிவிக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது எங்களுடைய ஒவ்வொருவரும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தலைவரை பார்க்கும்போது ஒரு தலைவர் பேசுகிற விஷயம் சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரிந்த பல்வேறு தலைவரோடு நம்ம பயணப்பட்ட காலத்தில் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை போல ஒருவரை பணியினை அறிவிச்சுள்ள மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்களும் நாங்களும் சேலம் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் சேலம் சட்டக்கல்லூரியில் நடந்த போராட்டத்தை எங்களுக்கு கல்லூரி விடுதிக்காக சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடக்கும். கைது செய்யப்பட்ட போது அங்கு நெருக்கடியாக இருந்த மாணவர்களுக்கு அடைக்கலம் யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான். நீங்க அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க கோவையில தமிழ்நாட்டிலிருந்து யார் சென்னைக்கு போய் சென்றாலும் கூட சென்னையில் பாதுகாப்பு ஒரு மாணவருக்கு வேண்டும் என்றால் அது மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் மட்டும்தான். இது எல்லோரும் எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் தெரியும். நீங்க கோவையிலிருந்து நீங்க எந்த ஒரு அண்ணன் போன் பண்ணி சொல்லணும்னா நீங்க பெரம்பூர்ல நீங்க போய் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்குமே இனி எந்த மாணவர் எந்த சாதி எந்த சமூகம் என்று பார்க்காமல் நீ மாணவனாக மட்டும் இருந்து சொல்கிற ஒரே ஒரு தலைவர் யாரு கேட்டா ஆம்ஸ்டாங் அவர்கள். தன் கொண்ட கொள்கையை உறுதியா இருக்கு. தன்னுடைய குழந்தைகளை வரக்கூடிய மாணவர்களை இன்னைக்கு 1000 வழக்கங்கள் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் உருவாக்கிய வழக்கங்கள் 5000க்கும் அதிகமான வழக்கங்கள் உருவாக்கிய பெருமை அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள். வந்த மாணவர்களை எல்லாம் படித்து முதல் படிக்கணும். புத்த வழியை படிக்கணும். நீங்க இப்போது சிலையோட பெரம்பூர் போனோம்னா அம்பேத்கருடைய வால்யூம் இதே அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணோம். தொடர்ந்து தன்னை இந்து சொல்றாங்க. இந்து மத புலிகளுக்கு புத்தகத்தை நேரடியா இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு கொடுக்கிற விவாதத்துக்கு நீங்க தயாரா நேரடியா நாங்க சவால் கொடுத்தோம். இந்த செய்தி அறிந்து கொண்ட அண்ணன் அவர்களுக்கு அம்பேத்கருடைய வால்யூம் நீங்க எப்பொழுது போனாலும் நீங்க இருக்கக்கூடிய சென்னையில பெரம்பூர் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துக்கு போனா அது அனைவருக்குமே அம்பேத்கருடைய வால்யூம் இலவசமா கிடைக்கும். நீங்க எப்ப போனாலும் நீங்க அவர்களால் உருவாக்க இன்னைக்கு அண்ணனை பற்றி அண்ணனுக்கு எந்த முகமும் இல்லை. ஒரே ஒரு முகம் தான், அண்ணன் எல்லாருக்கும் படிக்கணும். கல்விதான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறாங்க. நீங்க இந்து மதம் நமக்கு எதிரியாது, இந்து மதத்தை சாராத புத்த வழியை பின்பற்றுவோம் உறுதியா இருந்தார். இன்னைக்கு அண்ணனை போன்றவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்தவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு. நீங்க யாரு இன்னைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாங்க. தலித் மக்களாக இருந்து நம்ம சமூக மாற்றத்திற்கு போராடினா நம்ம எப்படிங்கிறா இது அவன் பண்ணா கட்ட பஞ்சாயத்து, அவன் பண்ணா சமாதான பேச்சுவார்த்தை, நாம பேசினா அது கட்ட பஞ்சாயத்து. இங்கே தலித் தலைவர்கள் இந்த சமூக மாற்றத்துக்கு சென்னையுடைய பூர்வீக குடிமக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு தலித் மக்கள் தான். இன்னைக்கு சென்னையுடைய அடையாளம் தலித் மக்கள் தான். ஆனா இங்க இருக்கிறது யாரு? சென்னையில் தலித் மக்கள் இல்ல. இது எல்லாருக்குமான சென்னை தான். கோவை கூட இங்க 60 மக்கள் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நீங்க நகரத்துடைய மக்கள் தொகையில நீங்க 20 லட்சம் 12 லட்சம் மக்கள் 60 மக்கள் வசிக்கிறாங்க. ஆனா இந்த 60 மக்களுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்துல வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு 100 வார்டு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் 60 மக்கள் இல்ல. இதுதான் நாங்க கேட்கிறோம். இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் நாங்க, எங்களுக்கு இங்க அடிப்படை வசதி எதுவும் இல்ல. இங்க நகரத்தில் உள்ள மக்களை வெளியேற்ற போறோம். தொடர்ந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து மக்களுக்காக நாங்க போராடி இருக்கிறோம். போராடிகள் எங்கேயும் நகரத்திலிருந்து மக்களை வெளியே அப்புறப்படுத்துறாங்க. இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களுடைய கல்வி பொருளாதாரம் நில உரிமை பெறுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அண்ணன் எல்லா சமூகங்களையும் வரைக்கும் இருக்கு. அண்ணனை ஆதரிக்காத எல்லாருமே எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுமே அண்ணனை ஆதரிக்கிறாங்க. அந்த அண்ணன் எந்த சமூகத்துக்கு எதிராக பேசவும் இல்லை, எந்த சமூகத்துக்கு எதிராக வாழ்த்திப்பும் இல்லை. அந்த சமூகம் கல்வி அறியாமையால் பின்தங்கி இருக்காங்க. அவங்களையும் உருவாக்க வேண்டும், அவங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போராடிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க 2006 நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தும் போது அண்ணன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்பு தான் கொண்ட ஒரு மாநகராட்சி பொறுப்புல கூட ஒரே ஒரு போராட்டத்துல 2006 அவர் நடத்துறாரு. 1000 மாநகராட்சியில 2 நாள் நள்ளிரவுல தொடர்ந்து போராட்டம். நாங்கள் 1000 தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி கேட்டா அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் மட்டும்தான் 2 நாள் தொடர்ந்து பெரிய போராட்டம் நடந்துச்சு. 1000 பணியாளர்களை நிரந்தரப்படுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மாநகராட்சியில நகராட்சியில இன்னைக்கு எல்லாம் தனியார் மாதிரி போச்சு. இது யார் போராடுகிறது? அண்ணனை போன்றவங்கள போராடினாங்க. இன்னைக்கு மாநகராட்சியில் இன்னைக்கு எல்லா பணிகளும் தனியார் மயமாயிடுச்சு. இன்னைக்கு அரசே தனியார் ஒப்பந்த அரசு மாறிட்டு இருக்கிற வேலையில நாம் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அண்ணன் இருந்தா இன்னும் பெரிய
மாற்றத்தை உருவாக்க முடியும். 5000 வச்சு இருந்தது இன்னைக்கு நீதித்துறையில. இன்னைக்கு பாப்பா ஒரு காலத்துல நீதித்துறை கைப்பற்றிருந்தா, இன்னைக்கு நீதித்துறை பாப்பா கிட்ட இருந்து வந்ததாரு, இதுக்கு கூட நமக்கு வந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டும் இன்னைக்கு நீதித்துறையில அதிகமாக கால் பதிச்சுட்டாங்க. உடனே பாப்பா இந்த நீதித்துறை விட்டு வெளியே போயிட்டான். இன்னைக்கு 5000 மக்கள் யார் அங்கே உட்கார வேண்டும் என்பதை தீர்ப்புடைய யார் தீர்மானிக்கிறாங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்தை தீர்மானிப்பது யார்? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இது அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. அங்கே இருந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்காக திட்டமிட்டாங்க. அதுக்கு இடையூறாக இருக்கிறது யார்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அண்ணனுடைய வளர்ச்சி என்பது அந்த மக்களுடைய வளர்ச்சி தான். அந்த மக்கள் நகரத்திலிருந்து வெளியேற்ற முடியாத தொடர்ந்து போராடி பணி செஞ்சு வராங்க. அப்ப இவரை போன்ற அண்ணனை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் அடுத்த மாற்றத்தை நோக்கி அடுத்த தலைவர்களாக வந்திருக்காரு. இன்னைக்கு இன்னும் ஒரு சீட் 2 சீட்டுக்காக அண்ணன் போகவே இல்லை. கடைசி நாங்க ஒவ்வொரு முறை அண்ணன் கிட்ட போய் நாங்கெல்லாம் வந்து வேலை செய்யறேன்னா அவங்களோட உட்காந்து ஒவ்வொரு இரவும் நாங்க பேசிட்டு இருக்கேன். அண்ணனுடைய ஒவ்வொருவருக்கும் அண்ணன் வந்து அவ்வளவு அன்பா அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் கூட எனக்கு அண்ணன் வந்து கோவை வந்தப்ப ஒரு இரவு வந்து உட்கார்ந்து பேசிட்டு போறாங்க. அம்பேத்கரின் பெரியாரிகளையும் வந்து அவ்வளவு அண்ணன் தெளிவா சொல்றாரு. இது திராவிட இயக்க பாரம்பரியம். அவங்க அப்பா வந்தாலும் கூட தான் அம்பேத்கரிஸ்டாக நீங்க அண்ணன் கூட பேசும்போது கிடைத்த வாய்ப்பு என்பது வேற இல்லை. ஒவ்வொருக்கும் எதை பேசலாம் ஒரு வரலாறு பேசுவார். நீங்க அவர்கள் பல கதையை சொல்றாங்க கூட அவரை பற்றி ஒரு செய்தி சொல்லியே கட்டாயமாகும். ஒரு பேனாவுக்கு ஒரு விளக்கம் தருவார். இந்த பேனாவுடைய வரலாறு என்பது என்ன? இந்த பேனாவுக்கு இந்த பேனா நாம் ஏன் குடிக்கவில்லை? நீ சட்டை போடுவதற்கான காரணம் யார்? இந்த சட்டை எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த சட்டை போடுவதற்கான உரிமை யார் வாங்கி கொடுத்தாங்க? இந்த பேனா எழுதுகிற உரிமை யார் வாங்கி கொடுத்தாங்க? அந்த உரிமை வாங்கி கொடுத்த தலைவர் யார்? அந்த புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அம்பேத்கரை இன்னும் இளைஞர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அம்பேத்கரை இளைஞர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அம்பேத்கர் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர், பேசப்பட்டவர் என்பதை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்ந்தார் அண்ணன். தான் வாழ்ந்த காலத்திற்கு இன்றைக்கு எங்கள் அண்ணனுடைய உடலை வேண்டுமானால் எல்லாம் அழைக்கலாம். ஆனால் எங்களுடைய சிந்தனையை ஒருபோதும் அழைக்க முடியாது. அண்ணன் வந்து புதைக்கப்படல, அண்ணன் விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. 1000 அரசாங்கம் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அண்ணன் அவ்வளவு வந்து உருவாக்கி போயிருக்காங்க. எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நான் கூட வேற அமைப்பு வேற அமைப்பா இருந்தாலும் கூட அண்ணனுடைய பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னு நீங்க பேசினாலும் கூட எந்த ஒரு அமைப்பு தலைவர்கள் பேசும்போது நம்ம வெளியே போய் நான் திட்டுவாரு, இதை இப்படி பேசுவார். ஆனா அவர் எந்த ஊருக்கு வந்திருக்கிறார், மாணவரா, என்ன படிச்சுட்டு இருக்கிறார், என்ன வேலை செய்யறார், அமைப்பு வேலை எப்படி போகுது, இப்படிதான் சொல்லுவார் ஒவ்வொரு முறையும்.